எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்னா என்னன்றதை பார்த்தோம் டெக்னிக்கலாக, ஸோ தியரிட்டிக்கலாக. இந்த வீடியோவில் அது லோக்கலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ரன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, என்னோடய லோக்கல் எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டாச்சு, அண்ட் வேர்ட்ப்ரெஸ்ஸையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க டெமோக்குள்ளே போகலாம். ஸோ டவுன்லோட் பண்ண வேர்ட்ப்ரெஸ் பண்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம்ப்புன்ற டைரக்டரிக்குள்ளே SD டாக்ஸ் ரூட் ஃபோல்டருக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டைம் கன்சியூம் ஆச்சுன்ற என்னோட லோக்கலில் வந்து கொஞ்சம் டைம் காப்பிக்கு அதிகமாக எடுத்ததுனால நான் வீடியோக்கு முன்னாடியே நான் காப்பி பண்ணி போட்டேன். ஸோ வேறு எந்த சேஞ்சுமே நான் பண்ணலை. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ன்ற அந்த பண்டலை வந்து உள்ளே தூக்கி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சியும் மைசீக்கிளும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம இந்த லேண்டிங் பேஜ் வந்தோம். PHP மை அட்மின் லேண்டிங் பேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் சைட்டுன்னு நான் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் சைட் என்ன நேம்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது டெஸ்டிங்னால டெஸ்ட் சைட்டுன்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எந்த டேபிளும் நான் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனே க்ரியேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் சைட்டுன்னு க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதுக்கும் ரீநேம் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் சைட்டுன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். என்ன நேம்னாலும் இருக்கலாம், ஏன்னா நம்ம இந்த நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ வேர்ட்ப்ரெஸ்ன்றது காமன் நேமாக இருக்குனால நான் டெஸ்ட் சைட்டுன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா லோக்கல் ஹோஸ்ட் ஜஸ்ட் நம்ம அந்த ஃபோல்டர் நேம் டெஸ்ட் சைட்டுன்னு பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டர் நேம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது நேம் வச்சிங்கன்னா அந்த நேமை இங்கே கொடுத்துருங்க, லோக்கல் ஹோஸ்ட் / டெஸ்ட் சைட். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து அப்பாச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவன் வந்து ரெண்டர் ஆயிடுவான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. இங்கிலீஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் ஸ்டார்டர் யூ நீட் டு நோ த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ். இது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ டேட்டாபேஸ் நேம் நமக்கு ரெடியாக இருக்குது. யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த ஃபைலில் நம்ம கொடுத்துடலாம். டேட்டாபேஸ் ஹோஸ்ட்டும் நமக்கு லோக்கல் ஹோஸ்ட்டு தான். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஹோஸ்டிங்கில் யூஸ் டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, கோடாடி, ப்ளூ ஹோஸ்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஹோஸ்டிங்கில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பேசி அந்த டேட்டாபேஸ் ஹோஸ்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு இது கண்டிப்பாக தேவை. அண்ட் டேபிள் ப்ரிஃபிக்ஸ், இது டேபிள் நேம்ஸுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரிஃபிக்ஸ் வேணுன்றதுக்காக தான். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சைட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் எங்கே இருக்குது, டெஸ்ட் சைட். ஸோ இதுதான் இங்கே கொடுக்குறோம். யூசர் நேம் ரூட்டுன்னு கொடுத்துக்கிறேன், MySQL யூசர் நேம். பாஸ்வேர்டு எம்டியாக விட்டுக்கிறேன். பட் ஆனால் நம்ம ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது பாஸ்வேர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் தென் லோக்கல் ஹோஸ்ட், டேட்டாபேஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ஓடிக்கணும், லோக்கல் ஹோஸ்ட். அப்படி இல்லைனா இங்கே சர்வர் நேம், டேட்டாபேஸ் ஹோஸ்ட்டை சர்வர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேபிள் ப்ரிஃபிக்ஸ், ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணும்போது என்ன ப்ரிஃபிக்ஸ் நமக்கு முன்னாடி வேணுன்றதை நம்ம கொடுப்போம். டிஃபால்ட்டாக WPன்னு வரும், அது இல்லாமலும் நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம ப்ரிஃபிக்ஸ் வச்சு கொடுக்கும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த டேபிள்ஸ்லாம் வேர்ட்ப்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுற டேபிள்ஸ்னு. ஸோ நம்ம டெஸ்ட் சைட்டுன்றதுனால TSன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கிளிக்கிங் த சப்மிட். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரன் த இன்ஸ்டலேஷன். ஸோ ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா பின்னாடி பேக் எண்டில் தேவையான டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவான். இப்போ இந்த இடத்துல டெஸ்ட் சைட்டுன்னு நம்ம கொடுத்துடலாம். டைட்டில் சைட்டோட டைட்டில். அண்ட் தென் யூசர் நேம் வந்து நான் சிம்பிளாக அட்மின் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டும் சிம்பிளாக கொடுத்துக்கிறேன், அட்மின்ட்டு. பட் ஆனால் ப்ரொடக்ஷன் போகும்போது நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுக்கணும். ஸோ இது பாஸ்வேர்டு வீக்காக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக நம்ம கிளிக் பண்ணியே ஆகணும், கன்ஃபார்ம் யூஸ் ஆஃப் வீக் பாஸ்வேர்டு. அண்ட் தென் மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடி எதுக்காகனா எல்லா இன்ஸ்டலேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் மெயில் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி, டிஸ்கரேஜ் சர்ச் இன்ஜின் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் இண்டெக்ஸிங் திஸ் சைட். நமக்கு SEO வேணும் வேணான்றத இதுக்கு தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு இதுதான் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு எடுத்து கொடுக்காது. ஸோ அது எல்லாமே இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ பேக்கெண்டில் என்ன பண்ணுவான்னா இப்போ இங்கே சைட் டைட்டில் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ பின்னாடி டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவான். MySQL PHP மை அட்மினில் டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவான். டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அட்மின்ன்ற ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுவான். ஸோ அதுக்கு தேவையான பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிவிட்டு ரெண்டுமே அட்மின் ப்ளஸ் வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் க்ரியேட் பண்ணுவான். இப்போ க்ரியேட் பண்ணி முடிஞ்சிருச்சு. லாகின் பண்ணுவோம். இப்போ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் எப்படி இருக்குன்றதை நம்ம சும்மா சிம்பிளாக எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ சைட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் அந்த
ஃபோல்டர் நேம் கொடுத்தோம் இல்லையா, அது டெஸ்ட் சைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சைட். நம்ம எதுவுமே பண்ணலை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனா ப்ரீடிஃபைண்டாக கொடுக்கறது. ஸோ ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அண்ட் தென் இதான் நம்ம சைட் நேமு, ஒரு சாம்பிள் பேஜ் இருக்குது. இதை தவிர்த்து ஃபூட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹெட்டர்ஸு, இது வந்து ஃபூட்டர்ஸ். ஸோ அவனே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாமே நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அட்மின் வேர்ட்ப்ரெஸ் அட்மினாக லாகின் பண்ணுறோம். ஸோ வேர்ட்ப்ரெஸ் அட்மினாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் போகிறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா WP அட்மின், WP கண்டென்ட், WP இன்க்ளூட்ஸ் இதெல்லாமே இருக்குது இல்லையா. இதை இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வெர்ஷன். ஸோ இதே கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. இதை தவிர்த்து என்னென்னா பேக்எண்டில் அவன் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பான், ஏதாவது கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ SD டாக்ஸில் டெஸ்ட் சைட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அட்மின் ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் இதில் இருக்கும். அண்ட் கண்டென்ட்டுக்குள்ளே தீம்ஸ் ப்ளகின்ஸ்லாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட்ஸில் இருக்கும். வெரி வெல் ஆர்கனைஸ்டு தான். ஸோ வேர்ட்ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெல் ஆர்கனைஸ்டு. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லேஅவுட். ஸோ அட்மின் லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மெனுவில் நிறையா இருக்குது இல்லையா, போஸ்ட் இருக்குது, மீடியா இருக்குது, பேஜஸ் இருக்குது. இப்போ போஸ்ட் வேணுன்னா போஸ்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், பேஜஸ் ஒரு வெப் பேஜாக வேணும்னா பேஜாக கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணால் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அப்பியரன்ஸ்குள்ளே தீம்ஸ் எடிட்டர் இருக்கும். ஸோ தீம்ஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம தீம்ஸும் மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீம்ஸில் போயிட்டு நிறைய தீம்ஸ் இருக்கும். இது வந்து பேசிக்காக அவன் கொடுக்குற தீம்ஸ் இது 3. இது தவிர்த்து நிறைய தீம்ஸ் இருக்குது, நம்ம தீம்ஸ் வேணுனாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ப்ளகின்ஸ். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் ஃபார்ம் இல்லை. இப்போ காண்டாக்ட் ஃபார்ம் வேணும்னா அந்த ப்ளகின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் ஃபார்மை உள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஒரு பேஜாக எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்குமே ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்றதுனால ஜஸ்ட் இதை வந்து ஹை லெவலில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இதை கஸ்டமைஸ் பண்ணலாம், அதாவது வேறு தீம் எப்படி ஆட் பண்ணலாம், ப்ளகின்ஸ் எப்படி ஆட் பண்ணலான்றதை அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ப்ளகின்ஸ் பை டிஃபால்ட்டாக 2 கொடுக்குறான். இது ரெண்டுமே ஆக்டிவேட்டாக ஆகலை, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்குது. நம்ம இதை ஆக்டிவேட் கொடுத்தா தான் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் தென் யூசர்ஸ். இப்போ உங்களுக்கு நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸ் சேர்ந்து ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறீங்கன்னா யார் யார் அட்மினாக இருக்கணும், யார் யார் கொலாபரேட்டராக இருக்கணும், ஸோ யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டூல்ஸ், சைட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ், அந்த சைட் கண்டென்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சைட் என்ன லாங்குவேஜில் இருக்கணும், என்ன டைம் ஜோனில் ஓடுது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். சிம்பிளான போகிறதுக்கு முன்னாடி அட்மின்ஸில் இப்போ தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கு இல்லையா. ஸோ ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா நிறையா வரும். ஸோ நம்ம இதில் எது வேணுமோ இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறையா தீம்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நிறையா போஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி, இப்போ நீங்கள் வந்து முன்னாடியே டிசைன் பண்ணிடணும். நமக்கு வந்து பேஜ் வந்து வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற தீம்ஸை வந்து நீங்கள் தேடணும். ஸோ எய்தர் இங்கேயும் ஆட் நியூ கொடுத்து தேடலாம், இல்லை wordpress.org அங்கேயும் போய் தேடலாம். தீம்ஸ் தேடிட்டிங்கன்னா அந்த தீமை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நமக்கு என்னென்ன கஸ்டமைசேஷன் வேணுமோ நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இப்படி தான் நம்ம லோக்கலில் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். வெரி வெரி ஈஸி தாங்க, ரொம்ப பெரிய நாலேஜ்லாம் தேவையில்லை, ஈஸியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வெப்சைட் தான், யாருனாலும் இது பண்ணலாம். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன இது மட்டும் க்ரியேட் பண்ணுறேனே, ஒரு சின்ன டெஸ்ட் போஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் எந்த கண்டென்ட்டும் கொடுக்கல, ஜஸ்ட் டெஸ்ட் போஸ்ட்னு கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ டைம் வந்து 10 மினிட்ஸ் முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போஸ்ட் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஸோ சிம்பிளாக நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் இதோட நிப்பாட்டிப்போம். ஸோ பேசிக்காக ஒரு இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்த்துட்டோம், எப்படி ரன் பண்ணுன்றதை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தீமையும் ஒரு ப்ளகின், எப்படி ஒரு தீம் ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ளகின் ஆட் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.